தொலைச்சிட்டு. ஆனா கடைசியில இந்த மாதிரி ஒரு பாடாவளிய என் மேல சுமத்திட்டாங்களே. என் மகன் முன்னாடியே இந்த அளவுக்கு அவமானம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கப்பா இந்த உயிரை வச்சிட்டு இருக்கிறேன்? அதை கேட்டு என் முள்ள மனசு எவ்வளவு பாடுபட்டு இதுக்கு மேலேயே இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் இருக்கணுமா? இல்ல, நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேல நாம உயிரோட இறக்க கூடாது. அப்பாவுக்கு அப்பாவா? எங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சு எங்க கூட ஏங்க வழி நடத்தி போடுங்களே. எப்படி அநியாயமே எங்களை தனிமரமாக்கி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா. மாமா, இதுக்குதான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து தேங்காய் வலிக்க போச்சுன்னு சொன்னீங்களா? இப்படி எங்களை பாதியில தவிக்க விட்டு போகிறதுக்கு தான் நானும் அப்படி ஒண்ணு காட்டியிருக்காரா? அப்பா, செல்வி வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி போனீங்க, இப்படி பண்ணிக்கிட்டீங்களேப்பா. மூச்சுக்கு 300 தடவை செல்வம் செல்வம்னு கூப்பிடுவீங்களே, இனிமேல் யாருப்பா கூப்பிடுவா? அப்பா எந்திரிப்பா. செல்வம், அப்பாவுக்கு என்னாச்சு? தெரியல சோக்கு, தெரியல என்னாச்சுன்னே தெரியல. செல்வி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனா உடனே இந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல சோக்கு. வந்து பார்த்தா இறந்து கிடக்குறாரு சோக்கு. ஓ மை காட். அப்ப செல்வி வீட்டுல ஏதோ நடந்திருக்குது. சரி, சொந்தக்காரங்க வீட்டுலாம் சொல்லிட்டியா? இன்னும் இல்ல சோக். அப்போ செல்வி கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ, என் தங்கச்சி செல்வி கிட்ட சொன்னா எப்படியா சோக்கே தாங்குவா? எப்படியா சோக்கே தாங்குவா? ஐயோ செல்வம், அலுவலகத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த காரிய வேலையை கூட நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உங்க சொந்தக்காரனோட போன் நம்பர்லாம் என்கிட்ட கொடு, அதை நான் போன் போட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்புறம் செல்வி கிட்ட நானே போய் நேர்ல போய் சொல்லிடுறேன். சரி சரி சரி. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? செல்வி, செல்வி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா அப்புறம் சொல்றேன். நேத்து உங்க அப்பா இங்க வந்தாருல, இங்க என்ன நடந்துச்சு? இங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? இது எங்க குடும்ப விஷயம், அதுல நீங்க தலையிட வேண்டாம். நான் தலையிடுறதுக்கு வரல, இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஆனா அங்க என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அங்க என்ன நடந்துச்சு? சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது. உங்க அப்பா தூக்குல தொங்கிட்டாரு. எங்க அப்பா
ஆமா செல்வி, சத்தியமா உங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த காரிய வேலையை கூட நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க பாரு, அலுவலகத்துல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் முதல்ல உள்ள வெளியே போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கறேன். நீ கருணாகரனை கூட்டிட்டு சீக்கிரம் வந்து சேருமா. இந்த பாவிய பார்க்கணும்னு வந்துட்டு எப்படி பழி சொல்ல தாங்க முடியாம